பிரவீன், ஒடிசா மாநிலத்தில் யாருமே கணிக்க இயலாத அளவுக்கு அங்கு கடுமையான இழுபறி நீடிக்கிறது. பிஜு ஜனதா தளத்தின் நவீன் பட்நாயக் முதலமைச்சராக பொறுப்பேற்பார் என்று அனைவரும் கணித்த நிலையில் அங்கு பாரதிய ஜனதா கட்சி அறுதி பெரும்பான்மையை நெருங்கி அங்கு 70 சீட்டுகளை தாண்டி முன்னிலை வகிக்கிறது. இந்த சூழ்நிலையில் பிஜு ஜனதா தளம் 55 இடங்கள் மற்றும் காங்கிரஸ் 17 இடங்கள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு இடம் இருப்பதால் இரண்டும் சமநிலையில் 73 என்ற நிலையில் இருப்பதால் ஒரே ஒரு சுயேட்சை இருக்கிறார். அந்த சுயேட்சை யாருக்கு ஆதரவு அளிக்கிறாரோ அவர்தான் ஆட்சி அமைக்க முடியும் என்ற நிலை ஒடிசாவில் ஏற்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் முன்னிலை நிலவரங்கள் இன்னும் அடுத்தடுத்த சுற்றுகளில் மாறலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. அங்கு முதலமைச்சராக பொறுப்பேற்க போவது பிஜு ஜனதா தளமா அல்லது முதலமைச்சர் வேட்பாளரையே முன்னிறுத்தாத பாரதிய ஜனதா கட்சியா என்பது தெரிய வரும். ஏனென்றால் ஒடிசா மாநிலத்தில் பிஜு ஜனதா தளத்தில் முக்கிய பொறுப்பில் அந்த கட்சியின் நிர்வாகியாக 2ஆம் நிலை தலைவராக இருந்த வி.கே. பாண்டியன் தொடர்பாக கடுமையான விமர்சனங்களை வைத்த பாரதிய ஜனதா கட்சி அங்கு ஆட்சி அமைப்பதற்கான சீட்களை பெரும் அளவுக்கு நெருங்கி இருக்கிறது. இருந்த போதிலும் அறுதி பெரும்பான்மையை பெறுவதற்கான இறுதி கட்ட முயற்சி வாக்கு எண்ணிக்கையின் மூலமாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. 74 இடங்களை, மொத்தமுள்ள 147 இடங்களில் 74 இடங்களை வெற்றி பெறுபவர் அங்கு ஆட்சி அமைக்க முடியும். பாரதிய ஜனதா கட்சி 71, 74, 75 என்று சென்று பின்னர் 70 என்று வந்து நிற்கிறது. இதனால் பிஜு ஜனதா தளத்திற்கும் 55 60 சீட்டுகள் வரை முன்னிலை வகிக்கிறது. இதனால் பிஜு ஜனதா தளம் மற்றும் காங்கிரஸ் மார்க்சிஸ்ட் கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இவை இல்லாமல் சுயேட்சை வேட்பாளர் ஆதரவுடன் பாஜக ஆட்சி அமைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. இதனால் ஒடிசாவில் ஆட்சி பொறுப்பை கைப்பற்ற போவது யார்? நவீன் பட்நாயக் மீண்டும் முதலமைச்சர் ஆவாரா, ஆக மாட்டாரா என்ற எதிர்பார்ப்பு நாடு முழுவதும் எழுந்துள்ளது. பாஜக அங்கு புதிய முதல்வரை தேர்வு செய்து ஆட்சி அமைக்குமா என்பதற்கெல்லாம் இன்னும் ஒரு சில மணி நேரங்களில் விடை கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பிரவீன்.